தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன் விசுவாசத்தால் உன் தடைகளை உடைத்து உனக்கு மாபெரும் ஜெயத்தை தந்து ஆசீர்வதிப்பேன். 1 யோவான் 5:4. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எப்போதுமே வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை சந்தித்து இனி என்னால் எதையும் ஜெயிக்க முடியாது என்று மனமுடைந்து கலங்கி நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தரிலும் அவர் வார்த்தையின் மேலும் நீங்கள் வைத்திருக்கும் விசுவாசமானது உங்களை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து இந்த உலகத்தின் சகல சவால்களையும் மேற்கொண்டு ஜெயமெடுக்க போகும் ஒரு வல்லமையான ஆயுதம் என்று கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அன்று கோலியாத்தை கண்டு பயந்த சமஸ்த இஸ்ரவேலர்கள் மத்தியிலும் தாவீது மட்டும் கர்த்தர் பேரில் முழு விசுவாசத்தோடு சென்று பெரிய ஜெயத்தை பெற்று கொண்டது போல இன்று நீங்களும் இந்த உலகத்தின் சவால்களை கண்டு சோர்ந்து போகாமல் உறுதியான விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், செயல்படுங்கள். அப்போது கர்த்தர் தடைகளை உடைத்து உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தருவார். கர்த்தரிலும் அவர் வார்த்தையின் மீதிலும் நீங்கள் உறுதியான விசுவாச வீரர்களாகும் போது உங்களை வீழ்த்த நினைக்கும் இருளின் வல்லமைகள் முற்றிலுமாக அழிக்கப்படும். கர்த்தருடைய வல்லமை உங்களை தாங்கும். மேலும் இந்த உலகத்தை ஜெயித்து உங்கள் முழு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக பிரகாசிப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் விசுவாசத்தால் தடைகளை உடைத்து உங்களுக்கு மாபெரும் ஜெயத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலுயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை பெருக்குபவரே, மீதுள்ள என் விசுவாசம் பெருகி என் தடைகளெல்லாம் நீங்கி இந்த உலகத்தை ஜெயிக்க எனக்கு கிருபை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.